இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்று நாமத்தினாலே இந்த 3ஆம் மாதத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்று நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடியிருப்பது தேவன் கொடுத்த ஒரு பெரிதான கிருபை. விசேஷவிதமாக இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான ஷேரன் டிவி நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்தின அருமையான அன்பு சகோதரி அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஊழியத்தின் சார்பாக, புதிய இயேசுவின் அற்புத ஜெப வீட்டின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு வாக்கை கொடுத்து நம்மை நடத்துவது நிச்சயம் என்பதை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரே ஒரு பாடலை பாடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரே ஒரு பாடலை மாற்றி நாம் பாடுவோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. சொல்லுவோம் எல்லாரும், எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி. சொல்லுங்க, சுகம் தருகிற ஒரு தெய்வம் அவர். ஓ யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கையதனை சொல்லுங்க, ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நீரே என் ராஜா, சொல்லுங்க எல்லாரும். நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. இன்னொரு முறை சொல்லுவோம் எல்லாரும். நீரே என் ராஜா, நீரே என் கோட்டை கோட்டை, நீரே என் ரட்சகர் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் சொல்லுங்க, நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே. சேர்ந்து சொல்லலாம், கரங்களை உயர்த்தி. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இந்த கத்துல எல்லா பிரகாரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே உம்மோடு கூட உறவாட முடியாய், உம்மை தொழுது கொள்ள முடியாய் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா, ஆண்டவரே நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை கொடுத்து, ஆண்டவரே நீங்க என்னோட கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த கால நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுவார், இந்த கால நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஷேரன் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு காரணமாக இருக்கிற ஷேரன் டிவி நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்புக்கு அதிக காரணமாக இருந்த அன்பு சகோதரி அலிஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையினால் நிரப்பப் போகிறார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களினாலே நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் நம்மளை வழிநடத்துகிறார். 2 மாதங்கள் அப்படிதான் நடத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2 மாதங்களை முடிச்சு இந்த 3ஆம் மாதத்தின் முதலாம் நாட்களில் ஆண்டவருடைய பாத்திரம் வந்திருக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏன் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை அனுப்பணும், ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியம் ஒழிஞ்சிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் ஒழியாது, அழியாது. வானம் பூமியும் விழுந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணாதான் ஒழிந்து போகாது. ஆமென். ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த மாதத்துக்குரிய வார்த்தைக்கு நாம் போவோம். நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நாம கேளுங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord as a strong tower, the righteous are run into its safe. Amen. ஆண்டவருடைய நாமம்
அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பான். ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு 58:8, அப்பொழுது விடியற்காற்று எழுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, அழகா சொல்றாரு பாருங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே போகுமா, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். ஆமென். இப்போ இந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து அனுப்புற வாக்குறுதிகளா தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம். The name of the Lord is strong tower. நீதிமானுக்குள்ள ஓடி சுகமா இருப்பான். ஆமென். ரொம்ப சுகமா இருப்பான். ஒரு சில்லுன்னு ஒரு காத்து நம்ம முகத்தை அடிக்கும் பொழுது, அந்த காத்தை நம்ம அனுபவிக்கும் போது அது ஒரு சுகமா இருக்கும். அதை நம்ம பிரியப்படுகிற பொருளை நம்ம சாப்பிடும் போது அந்த நாக்கு சொல்லும் ரொம்ப சுவையா இருக்குது. இந்த மாதம் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சுக வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நடத்த போகிறார். உன் சுமையெல்லாம் மாறப்போகுது, உன் பாரமெல்லாம் குறைய போகுது, உன் வேதனையெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் மாறி ஒரு சுக வாழ்வு உங்களை தேடி வரப்போகுது. நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான். அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது அதை நான் அனுபவிக்கிற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். ஒரு சுகமான தேடி வந்து இந்த மாதம் ஊழியக்காரனாக நான் சொல்ற காலத்தில் நீங்க சுகமா இருப்பீங்க. ஆமென். ஒரு மிக சிறப்பான வாழ்க்கை இந்த மாதம் வாழ்வீங்க. எப்போது இருக்கிறது போல இந்த மாதம் ஒரு சுக வாழ்வு உன்னை வாழ வைக்கப்படும். உள்ள நாட்கள் சுமந்தத சும, உள்ள நாட்கள் உன்னை நெருங்கினத நெருக்கம், உள்ள நாட்கள் உன்னை வாட்டி வதைத்த சூழ்நிலைகள் எல்லாம் விலகி ஒரு சுக வாழ்வுல உன்னை கர்த்தர் நடத்த போறார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு கர்த்தரோட நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்றேன், ஆண்டவரோடு கூட வாழ்ற வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். தோல்வி என்பது கிடையாது. இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் தெரியல. வேத அழகா சொல்றதுங்க, இந்த மாதம் சொல்ற ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம். கர்த்தருடைய நாமம்னா என்ன? தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ சனமே, கர்த்தருடைய நாமம்னா என்ன? வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கப்படுது 19:13 சொல்றது, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரித்திருந்தவர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய நாமம் தேவனுடைய வாக்கு என்பது is naming the word of God. அவருடைய நாமம் என்னன்னா கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை தான் யோவான் சொல்றாரு, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்துச்சு. அந்த வார்த்தை பாருங்க மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வெளிப்படுகிறார். இப்ப அந்த வார்த்தையை நம்ம பெறும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம அனுபவிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம நேசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு சுக வாழ்க்கையை கொண்டு வருது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு லைஃப் அது நடக்குது. அந்த வார்த்தை தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை ஒரு கொண்டு பெருமையாக திரும்பார். அந்த வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டுடைய பாதத்தை எதிர்பார்க்கிறோம். இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை நடக்காது, அட்லீஸ்ட் இந்த மாதமாவது ஒரு நன்மை நடக்காது. இப்படி நம்ம ஒவ்வொரு மாதம் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு நன்மையை பெற்ற
சுக வாழ்க்கையை வாழ போறோம், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ போறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஆண்டுடைய வார்த்தையை படிக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தணும். பாருங்க, பைபிள் வேத அழகா சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானமா, அதாவது என் நாமனா என்ன, என்னுடைய வார்த்தையை நீங்க பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு இடமா இருந்தாலும் நான் உனக்கு வந்து ஒரு கடவுள் உங்ககிட்ட வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுது. ஆமென். நீ ஆண்டவரை எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறாயோ, எங்கெல்லாம் உயர்த்துகிறாயோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையை, அற்புதத்தை, நன்மையை உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமென். இன்னைக்கு குடும்பத்துல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடிகிறதா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிகிறதா? அவருடைய வார்த்தையை கனப்படுத்த முடிகிறதா? இல்ல. ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த நிலை நமக்குள்ள இல்லை. நாட்கள் கடந்து போக போக வேதத்தை படிக்க டைம் இல்லை, வேதத்தை நேசிக்க டைம் இல்லை, ஆண்டவரோடு உறவாட நேரம் இல்லை. கர்த்தருடைய தேவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இந்த சிந்தைகள் இருதயத்தில் வேதத்தை பக்கம் திருப்புங்க, வேதத்தை நேசிக்க, வேதத்தை படிக்க, வார்த்தையை இருதயத்துக்குள் அனுப்புங்க. என்ன வேதம் சொல்கிறது? அவனை நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவனை உயர்ந்த அடையாளத்தில் வைப்பேன். ஆமென். அவருடைய வார்த்தை அறிந்திருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் உயர்ந்த அடையாளத்தில் வைக்கிறார். ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை கீழே வைக்க மாட்டேன், அவனை ரொம்ப தாழ்ச்சியான இடத்துல வைக்க மாட்டேன், தாழ்ந்து போக விட மாட்டேன். ஏன்னா அவனுக்குள்ள என் வார்த்தை இருக்கிறது, அவனை உயர்ந்த அடையாளத்தில் வைப்பேன். ஆமென். இந்த மாத கர்த்தர் உன்னை சுக வாழ்க்கைக்குள்ள நடந்து போகிறார். இத்தனை நாட்கள் நீ பட்ட துயரங்கள், நீ பட்ட வேதனை, நீ பட்ட உபத்திரவங்கள், நீ அனுபவித்த பாடுகள் மாறி கர்த்தர் உன்னை சுக வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நடந்து போகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் நடந்து நீதிமானாக நீங்களும் நாமும் ஓடி அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு இன்னொரு அழகான வார்த்தை ஒன்று இருக்கு. கர்த்தருடைய நாமம் சொன்னா இன்னொன்னு ஆபீஸ், அலுவலர். கர்த்தருடைய நாமம் சொன்னா இன்னொன்னு அலுவலர், ஆபீஸ். His name is office. அவருடைய நாமம் அலுவலர். நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம நாளைக்கு போவோம். If you want to go to EB office, அந்த EB ஆபீஸ்ல போனீங்கன்னா அந்த EB ஆபீஸ்ல இருக்கிற வேலை ஒரு கணக்கு நடக்கும். நீங்க எதற்காக போனீங்க? ஒருவர் நீங்க பில் கட்ட போனீங்கன்னா அந்த ஆபீஸ்க்குள்ள போனீங்கன்னா கட்டிட்டு வரலாம். பட் வேற நீங்க ஆபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சாரி பிரதர், this is not EB office, you go to that place அப்படின்னு சொல்லி நம்மளை மாற்றி விட்டுருவோம். ஆமென். ஸோ பாருங்க, ஒரு ப்ரொவிஷன் வாங்கணும்னா எங்க போகணும்? We go to provision market, provision store போனோம். மாறி போனோம்னா அதை வாங்க முடியாது. வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா வெஜிடபிள் ஷாப் போனோம். மாறி போனா நம்மளால வாங்க முடியாது. இப்போ பாருங்க, கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அலுவலகம், வார்த்தை அலுவலகம். ஆமென். வார்த்தை அலுவலகம். அந்த வார்த்தை நம்ம சரியா பிடிச்சுக்கொண்டு நம்முடைய தேவை பட்சத்துல அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கணும்னு சொன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைய சுகமாய் மாற்றும். ஆமென். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சரியாய் நம்முடைய ஆண்டவர் வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளாததுனால, புரிதல் நமக்குள்ள இல்லாததுனால நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காதது போல நம்ம காணப்படும். நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமமா இருக்கிற அலுவலகத்துக்குள்ள சரியான
வார்த்தையின் அலுவலகத்துக்குள்ள நீ என்றானா அது உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாசல் உனக்கு திறக்கப்பட்டு இருக்கும். அதுல ஒரு சுக வாழ்க்கையை நீ வாழ்ந்து அருமையான நன்மையில நீ சுத்தத்திற்கு கொள்ள முடியும். உங்களுக்காக ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி உங்களை நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வாதம் நான் விரும்புகிறேன். யுத்தங்களும் போராட்டங்களும் ஒருவேளை பலவிதமான வருத்தங்களும் நமக்குள்ள இருக்கு வைத்துக் கொள்ளுங்க. இப்ப யுத்தம் இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு விரோதமான செயல் நமக்குள்ள வருது. இதை நம்ம அனுதினம் பேஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படின்னா இப்ப பாருங்க, எந்த அனுபவத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பைபிள்ல எந்த அனுபவத்துக்கு போக வேண்டும்? யுத்தம் இருக்குது, விரோதமான காரியம் இருக்குது, போராட்டமான காரியம் இருக்குது. அப்போ வார்த்தை என்ற அலுவலகத்துக்குள்ள என்ன அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா வேதம் சொல்லுது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், அந்த அலுவலகத்துக்கு போகணும். ஆமென். யாத்திராகமம் 15:3 சொல்லுது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். The Lord is a man of war. The Lord is his name. Amen. அவருடைய பெயர். யுத்தத்துல வல்லவர் என்பது அவருடைய பெயர். அப்ப உனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துல பிரச்சனை இல்லை. இப்படி எந்த அலுவலகத்துல போனோம்? எந்த அலுவலகத்துல போனோம்? யுத்தத்துல போராட்டத்துல வெற்றி தருகிற அலுவலகத்துல போகணும். ஆமென். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். இந்த வார்த்தை அலுவலகத்துக்குள்ள நம்ம சரியா உள்ள போவோம்னா அந்த வார்த்தை நமக்கு வெற்றியை கொடுக்கிற மாதிரி காணப்படும். யாத்திராகமம் 17 13 வசனம் இப்படியா சொல்லுது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருத்தினாலே முறியடித்தான். யோசுவா பாருங்க, தன்னுடைய பட்டய கருத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுதி வந்த ஒரு கூட்டத்தை அவன் என்ன பண்றான்? வீழ்த்தி விடுகிறான். இப்ப அந்த இடத்துல யோசுவா வெற்றியை பெறுகிறான். இப்ப ஆண்டவர் மோசேயை நோக்கி கூப்பிட்டு சொல்றாரு, இந்த வெற்றியை நீ நினைவு கூறும் பொருட்டு ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி நீ வாசி அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்றாரு. ஆனா மோசே என்ன செய்யறாரு தெரியுங்களா? ஒரு அழகான வெளிப்படத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தரை தொழுது கொண்டு ஒரு பெரிய யுத்தத்துல, ஒரு பெரிய போராட்டத்துல எனக்கு வெற்றியை கொடுத்த ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு யெகோவா நிசி என்று சொல்லி அவர் அழகாக தொழுது கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த மாதம் உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பாடுகளுக்கு வெளியில வர வேண்டும் என்று சொன்னார். சாத்தானோடு இருக்கிற அந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். யெகோவா நிசி என்ற அலுவலகத்தில் வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில யெகோவா நிசி அப்படின்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எனக்கு அற்புதம் செய்கிற தேவன், எனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன், என் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை செய்கிற தேவன், நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். இந்த மாதம் நான் சொல்றேன், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அந்த பலத்த அந்த நாமமா இருக்கிற, வார்த்தையா இருக்கிற அந்த அலுவலகத்துக்குள்ள நீங்க வாங்க, அந்த ஆபீஸ்க்குள்ள வாங்க. உங்க யுத்தத்துல ஒரு வெற்றி கிடைக்கும், உங்க போராட்டத்துல ஒரு வெற்றி கிடைக்கும், உங்க பாடாத வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் எதிர்பார்க்கிற இந்த மாதம் ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வேறு அழகாய் சொல்லுது, அமலேக்கில் இருந்த ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக் கொண்டாங்க. யெகோவா நிசி, எனக்கு அற்புதம் செய்கிற ஒரு தேவன், எனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன்.
நீங்க வெற்றியை கொடுக்கிற ஒரு ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு நம்ம வெற்றி பெறாம ஏக்கத்தோடு தோல்வியோடு ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு கூட நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் வெற்றி தருகிற ஆண்டவர். உனக்கு விரோதமாய் போராட்டம் எழுப்புகிறார், உனக்கு விரோதமாய் பாடுகள் எழுப்புகிறார், உனக்கு விரோதமாய் பலவிதமான சட்டங்கள் எழுப்புகிறதா, ஒரு யுத்தமே எழுதி நின்று கொண்டிருக்கிறதா, பயப்படாத. யுத்தத்தில் வல்லவரை நோக்கி கூப்பிடு, யுத்தத்தில் வல்லவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் என்பவருடைய நாமம், கர்த்தாவே இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யுங்கள் சொல்லி அழைக்கும் பொழுது யெகோவா நிசியாகிய தேவன் உனக்கு வெற்றியை கொடுத்து, உனக்கு அற்புதத்தை கொடுத்து, உயர்த்துவாய். ஆமென். இதுதான் கர்த்தருடைய நாமம் பலப்படுத்துவது. நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமாக இருப்பான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதத்தை மறந்துடாத, அந்த வார்த்தையை மறந்துடாத, ஆண்டுடைய செயல்களை மறந்துடாதீங்க. ஆண்டுடைய வார்த்தை நீங்க மறந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை அவர் மறந்து வேறு அவர் மறந்துடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் செய்த நன்மைகளை உடனுக்குடனே மறந்து போகிறவர்களை காணப்பட்டாங்க. ஆண்டவர்களை உணர்வு பொழுது கொள்ளும் பொழுதுதான் நினைவு பொழுது கஷ்டப்பட்சமாய் அவங்க திருவிழா 2 மாதங்கள் கழித்து 3ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலப்படுத்துவது. நீதிமான்களை ஓடி சொல்லுங்கள். ஆண்டுடைய வார்த்தை அலுவலகத்துல வாங்க, ஆண்டுடைய வார்த்தையை படிங்க, ஆண்டுடைய வார்த்தையை நேசிங்க, ஆண்டுடைய வார்த்தையை தியானிங்க, ஆண்டுடைய வார்த்தையை மற்றவங்க பேசுங்க, அவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு அறிவிங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது 105:1 கர்த்தரை துதித்து ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற யார் பேர்பட்டவராக இருந்தார் அவர் நடப்படுத்த ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வாங்க, அவருடைய வார்த்தைக்குள்ள வாங்க. அவருடைய வார்த்தை நமக்கு சில நேரங்களில் நமக்கு அதை கேட்கும் பொழுது அது உற்சாகம் கொண்டுகிறதாய் காணப்படாது. மற்ற காலத்தை கேட்கும் நம்ம சந்தோஷமா இருக்கும். உலகத்துல பேசுகிற வார்த்தைகள், மற்ற நண்பர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டோட வார்த்தை நமக்கு என்ன பண்ணாது, உற்சாகத்தை கொண்டு வராத மாதிரி இருக்கும். இல்லை, ஆண்டோட வார்த்தை நேசி, ஆண்டோட வார்த்தையை நேசிக்கிறவங்களுக்கு, ஆண்டோட வார்த்தையை அன்பு செலுத்துறவங்களுக்கு வாழ்க்கை சுக வாழ்க்கை, துணிவுகிற வாழ்க்கையா இருக்கும், மகிமையான வாழ்க்கையா இருக்கும். நீங்க வேறு நல்லா வாசித்தீங்கன்னா அழகாக வேறு தெளிவாக சொல்றது. ஒரு 3 காரியங்கள் சொல்லணும். இயேசுவே நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்க்கிறவன் அல்ல. ஆமென். இயேசுவா நான் வீட்டுக்கு அதிபதி, நான் பல காரியங்களை செய்யறேன். ஒருத்தனை வானா வர, போனா போறான், எல்லாம் செய்யறாங்க. ஆனா தேவனுடைய குமாரன் நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்க்கிறவன் அல்ல. மாறாக ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை குறித்த ஒரு ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள வச்சு ஒரே வார்த்தை சொல்லு. நல்லது அந்த வார்த்தை என் மேல சுத்தமா. ஆமென். ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவரெல்லாம் செய்ய போறாருமா. தேவன் நம்முடைய வார்த்தையை விரும்புகிறவங்க, நேசிக்கிறவங்க வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதமாக செய்ய போகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு, அதை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு நன்மையை என் ஆண்டவர் செய்ய போகிறார். வேதத்தை கேட்கக்கூடாதவர்களுக்கு நம்முடைய செவிகளை அணைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
சுகமான வார்த்தை, அவங்க பேசுற உலக வார்த்தை அப்ப கேட்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அவங்க வாழ்க்கை அடைகிறது. தேவ பிள்ளைகளை நீங்க ஆண்டுடைய வார்த்தையை உனக்குள்ள அனுப்பி பாருங்க, அது ஜீவன். ஆமென். அந்த வார்த்தை உன்னை நிற்க செய்யும், அந்த வார்த்தை உன்னை எழுத செய்யும், அந்த வார்த்தை உன்னை நடக்க செய்யும், அந்த வார்த்தை உன்னை வெற்றி வாழ்க்கையில கொண்டு செல்லும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ஏசப்பா சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கணும், இஸ்ரவேலிலே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டுடைய வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை இருக்கவே. நீங்க நிறைய நாள் நம்ம சொல்லுவோம், என் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய மாற்றம், என் பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லை, என் குடும்பத்தில் சரியான அமைப்பு இல்லை, சமாதானம் இல்லை, இன்னும் வாழ்க்கை தான் இருக்கு, இன்னும் கடன் பிரச்சனை தான் வாழ்க்கை, இன்னும் நான் நெருக்கப்படுகிறேன், எனக்கு ஒரு சரியான வேலை இல்லை, இப்படி பல காரியங்களை கர்த்தருடைய அழைப்பு வரும்போது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க கையில ஒரு சொத்தே இருக்குது, ஒரு வீல் சாப்பாடு இருக்குது, அதை நீங்க பிரிச்சு படிக்க 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 உங்க வாழ்க்கை தொழில்நுட்பி கொண்டே போகும், உங்க வாழ்க்கை சுக வாழ்க்கையா மாறிக்கொண்டே போகும், அற்புதங்களால் நிறையும், அதிசயங்களால் நிறையும், நன்மையால நிறையும். இந்த மாதம் நான் சொல்லுவோம், யாரெல்லாம் ஆண்டு வார்த்தை நேசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க, யாரெல்லாம் ஆண்டு வார்த்தைகளை அலுவலகத்துக்கு வர ஆயத்தமா இருக்கிறீங்க, யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள உங்கள் வாழ்க்கை அமைக்க ஆயத்தமா இருக்கிறீங்க, அப்படி நினைக்கிற உங்க வாழ்க்கை இந்த மாதம் சொல்ல ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கை குறையப்பட போகுது. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டுடைய வார்த்தை நீங்க தேடுவது, ஆண்டுடைய வார்த்தை நீங்க வாஞ்சிக்கப்படுவது, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா. வேத வழங்கல் சொல்லுகிறது, மானானது நீருடைய வாசத்தை கதவுவது போல தேவனே என் ஆத்மாவில் தாகமாயிருக்கிறது சொல்றார். அருமையான சகோதரியே, சகோதரனே, வாலிபனே, ஆண்டவர் மீது தாக்கத்தை, ஆண்டவர் மீது பாசத்தை, ஆண்டவர் மீது நேசத்தை அவர் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றிடுவார். தேவையில்லாத புத்தகங்களை படிக்கிறோம், தேவையில்லாத புத்தகங்களை மணிக்கணக்கா படிக்கிறோம், தேவையில்லாத காரியங்களை மணிக்கணக்கா பார்க்கிறோம். ஆண்டு வாக்கு உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை சிறப்பா செழிப்பா செழிப்பா, தோல்வி வெற்றியாயிருக்கலாம், உன்னுடைய அவமானம் ஆசீர்வாதம், ஒரு போராட்டமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. எத்தனையோ முறை அந்த வேதத்தை எடுக்கும் பொழுதுதான் அதை படிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அது இல்ல, அதுக்குள்ள இருக்கிற மகத்துவம் அறிந்து கொள்ள நினைக்கிறேன், முடியல. நான் அதை படிக்க எடுக்கும் போதுதான் என் கண் சொருகுது, என்னுடைய செயல் மாறி போகுது, என்னால் அதை படிக்க முடியல. படி, முயற்சி முயற்சி படி, படிச்சுட்டா வாழ்க்கை படிச்சு வார்த்தையை பேசிக்கொண்டு நான் ஒரு காலத்தில் வேதாகமத்தை வெறுத்தவர், வேத வார்த்தைகளை கிழித்தவர், யார் என்னை உயர்த்துவார், யார் எனக்கு நன்மை செய்வார், யார் எனக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார் அப்படிலாம் அலைந்து திரிந்திருக்கிறேன். ஆனா எதுவுமே எனக்கு கை, எதுவுமே எனக்கு வாய்க்கல. என்னைக்கு நான் வேதத்தை நேசிக்க ஆரம்பிக்கணும், என்னைக்கு நான் வேதத்தை நான் படிக்க ஆரம்பிக்கணும், என்னைக்கு நான் வேதத்தை சுமக்க ஆரம்பிக்கணும், அவர் என்ன சுமக்க ஆரம்பிச்சு, அவரை நடத்த இந்த மாதம் ஆண்டவர்
ஸ்கூல்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் நிறைய காரியங்கள் படிக்கிறீங்க. ஜீவனை கொடுக்கிறேன், வாழ்க்கையை கொடுக்கிறேன், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். நம்முடைய வார்த்தை இந்த வாழ்க்கை வாழ்க்கை சுகமாக இருக்கும். நீதிபதி 10:10 நம்முடைய நாமம் வளர்க்கப்படும், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். நீங்கள் நான் சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்முடைய குமாரனை கொடுத்தார். குமாரனை கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டு ஆண்டவர்கள் கொடுக்க நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வாதமாக கட்டத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை நடக்கும்.